தொகுக்கப்பட்ட மாதிரி வருவதோ எல்லாம் தோத்துருக்கு. உங்களுக்கு விளங்குதா இந்த புத்தகத்துல பின்னணி? குராசான் பயணம் தான் இந்த புத்தகத்துல பின்னணி. அறிவிப்பாளர் வரிசையோட கொண்டு வருவார். இமாம் புகாரி சஹீஹ் புகாரி நீங்க பிரட்டிங்கன்னா பார்க்கலாம், கால பஅதுன் நாஸ்னு வரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி செய்தார்கள், சில மக்கள் இப்படி சொல்கிறார்கள் அப்படி வரும். புகாரி பிரட்டி தொகுத்து பாருங்க. எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னார்கள், இப்படி செய்தார்கள், சில மனிதர்கள் இப்படி சொல்கிறார்கள். எங்கெல்லாம் சில மனிதர்கள் சொன்னாரோ அங்கெல்லாம் அபூ ஹனீஃபாவையும் ஹனபி மதஹபையும் தான் சொல்றாங்க. எப்படி அபூ ஹனீஃபாவையும் ஹனபி மதஹபையும் தான் சொல்றாங்க. அதனால ஹனபி மதஹபில் உள்ள முஸ்லிமை தான் முற்படுத்துவாங்க. முஸ்லிம் தான் நல்லது, புகாரி நல்லன்னா, ஆனா முஸ்லிம் தான் என்னது நல்ல. ஏன்னா அந்த கால பவுலுன் நாஸ்லி வந்து வராங்க. அதாவது அபூ ஹனீஃபா இமாம் மிச்சம் சிந்தனையோடு தான் இருந்தார், சிந்தனை போக்கூட தான் இருந்தார். அதனால இமாம் புகாரி ஹதீஸ் செக்ஷன்லாம் கூட இருந்தார். இமாம் புகாரி ஹதீஸ்லயே அழுத்தம் கொடுத்ததுனால கால பவுலுன் நாஸ். இதனாலதான் ஹனபி மதுஹப் வந்து குர்ஆன் சுன்னாவை விட அதுக்கு ஹனபி மதுஹபுக்கு நியாயம் இருந்துச்சு. இமாம் அபூ ஹனீஃபா ஹதீஸ் துவக்கப்படாத. ஆனா இமாம் புகாரி பார்த்தா கருத்துக்களுக்கே முக்கியத்துவம் கொடுத்ததுனால இமாம் புகாரி நிறைய புத்தகம் எழுதினார். அதுல ஒன்று என்ன தெரியுமா? அல் கிராத்து கல்ஃபல் இமாம், இமாமுக்கு பின்னால் குர்ஆன் ஓதுதல். இமாமுக்கு பின்னால இமாம் ஓதுறாரு, பின்னால சூரத்தை பாத்தியா ஒரு சம்பந்தமா இவ்வளவு சைஸ் புத்தகம். இமாம் புகாரி சஹீஹ் என்ற பேரு தான் புகாரி எவ்வளவு தொகுத்தாருன்னு வழங்குவீங்க. சஹீஹ் என்ற பேரு தான் எவ்வளவு இல்லையேண்டா இமாமுக்கு பின்னால ஓதுதல்ன்றது இவ்வளவு புத்தகம் தொகுத்தார். அறிவிப்பால் வரிசையோடு 100க்கும் மேற்பட்ட 200க்கும் மேற்பட்ட ஹதீஸ். ஏன் ஹனபி மதஹப்ல இமாம் ஓதினா ஃபர்லு தொழுகையோ சுன்னத் தொழுகையோ ஒண்ணும் ஓதப்படாது. வெளிப்படையான சத்தம் போட்டு ஓதுற தொழுகையோ சத்தம் போடாத தொழுகையோ பின்னால் உள்ளவங்க என்ன செய்யக்கூடாது, ஓதவே கூடாது. ஹனபி மதஹப்ல இங்க எங்களுக்கு பிரச்சனை சத்தம் போட்டு ஓதினா ஓதலாமா இல்லைன்றது. ஹனபி மதஹப்ல அப்படி இல்லை. இமாம் தான் பின்கால தொழுவீங்களா ஓதக்கூடாது, எதுவுமே ஓதக்கூடாது. ஆனால் இமாம் புகாரி நினைச்சாரு அல் கிராத்து கல்ஃபல் இமாம், இமாமுக்கு பின்னால் ஓது ஒரு புத்தகம். அதுல எல்லாம் விளக்கம் வராது, எல்லாம் ஹதீஸ் வரும். இப்படி இமாம் புகாரிட காலத்திலேயே நிறைய விஷயம். அதுல ஒன்றுதான் அதபுல் முஃப்ரத், தனியா பிரிச்சு எடுத்து ஒழுக்கம் சம்பந்தமான ஹதீஸ்ல இவ்வளவு தொகுத்தார். ஆனா புகாரி கிதாபை எடுத்து பாத்தீங்கன்னா ஒழுக்கம் சம்பந்தமா இவ்வளவுதான் வரும், இவ்வளவுதான் வரும். ஒழுக்கம் தனி புத்தகம் கொண்டு போட்டார் இவ்வளவு. அதெல்லாம் புகாரியை போட்டு இவ்வளவு வந்துருக்கும், அதெல்லாம் புகாரியை போட்டு இவ்வளவு வந்துருக்கும். இப்ப நான் உங்களுக்கு சுருக்கமான ஒரு அறிமுகம் செஞ்சுட்டு முதலாம் நூற்றாண்டு கட்டம் என்ன, 2ஆம் நூற்றாண்டு கட்டம் என்ன இதுன்னு சொல்லி, இதுக்கு அடுத்த கட்டமாக சில நூல் முறைகள் உருவாகும் 3ஆம் நூற்றாண்டுக்கு பின்னால. அது என்ன நூல் முறை என்று சொன்னா, என்ன அறிவிப்பாளர் வரிசையோட செய்தி வந்தாலும் ஒன்னே விடப்படாத முடிவோட, எப்படி என்ன செய்தி வந்தாலும் ஒன்றையும் விடப்படாத என்ற முடிவோட உருவாகும். அப்படி வந்த கிரந்தங்கள் எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இன்னும் பிரிண்ட் பண்ணி முடியல, மிஞ்சி போய் அங்க ஏண்டா புகாரியை பாதுகாத்துடலாம். ஆனா இவ்வளவு சைஸ் கிதாபை பாதுகாக்கிறது எவ்வளோ, இன்றைக்கு இவ்வளவு சைஸ், அது இன்றைக்கு இவ்வளவு சைஸ். அன்றைக்கு ஒரு பேப்பர் இப்படி இருந்திக்கும், அதை அட்டி அடுக்க இப்படி இருந்திக்கும், ஒரு பாகமே இவ்வளவு இருந்திக்கு. இதுல ஒரு 10 பாகம் எழுதினா அதான் பிற்காலத்துல ஒரு டெமஸ்கஸ் வரலாறு சம்பந்தமா இமாம் இப்னு அசாக்கிர் எழுதுகிறார். 80 பாகம் பிரிண்ட் பண்ணிக்கிறார். எத்தனை பாகம்? 80 பாகம். ஒரு நோட்டீஸ் அடிக்கிறதுக்கு இன்றைக்கு நம்ம வர்ற பாடு 80 பாகம் எழுதி முடிச்சுக்கிறாரு. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, அப்படி துவக்கப்பட்ட புத்தகத்துல உண்டுதான் முஸன்னஃப். முஸன்னஃப் இப்னு அபீ ஷைபான் கேள்விப்பட்டீங்க, முஸன்னஃப் அப்துர் ரஸாக் கேள்விப்பட்டீங்க. அதுல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான கலை களஞ்சியமா என்ன தெரியுமா, ரசூல் ஒரு தொழுகைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அத்தனை செய்தி வரும், வந்துட்டு அதுல நபித்தோட கருத்து முரண்பட்டிருப்பாங்களே அது அத்தனை அறிவிப்பாளர் வரிசையோட கொண்டு வருவாங்க. ஒன்று விடாம அறிவிப்பாளர் வரிசை, அந்த நபித்தோழர் இப்படி சொன்னார், இவர் இப்படி சொன்னார், இவர் இப்படி, எல்லாம் அறிவிப்பாளர் வரிசையோட ஆதார்கள் தனியா தொகுத்தீங்க. அதனால அவனுக்கு ஆசாரண்டா நபித்தோழர்கள் தாபீன்கள் மூலம் வர செய்தி, நபித்தோழர்கள் தாபீன்கள் மூலம் வர செய்திகள்னு சொல்லுவாங்க. அதர் அல்லது ஆதார், அதர் அல்லது ஆதார்னு சொல்லுவாங்க. அதுகள் இது நீங்க பார்க்கலாம். முஸன்னஃப் இப்னு அபீ ஷைபா, முஸன்னஃப் அப்துர் ரஸாக், மூஜமுல் கபீர் தபரானி, மூஜமுஸ் ஸகீர் தபரானி, மூஜமுல் அவ்ஸத் தபரானி, இதெல்லாம் எதோட வரும்? அதோட வந்தவைகள் தான் இதெல்லாம். 4ஆம் நூற்றாண்டோட 3ஆம் நூற்றாண்டு இறுதி பகுதியோட இந்த ஹதீஸ்ல தொகுக்கிறது வகைப்படுத்துறதெல்லாம் முடிஞ்சது. அதெல்லாம் என்ன செய்யுது? முடியுது. 5ஆம் நூற்றாண்டுல ஆரம்பிச்சது என்னன்னு சொன்னால், இது நான் உங்களுக்கு ஹதீஸ் தொகுத்ததுல கடைசி பகுதி. 5ஆம் நூற்றாண்டுல ஆரம்பிச்சது ஏற்கனவே தொகுக்கப்பட்டவைகளுக்கான சேவைகள், ஏற்கனவே தொகுக்கப்பட்டதற்கான சேவைகள் ஆரம்பிக்கும். அதுதான் 5ஆம் நூற்றாண்டு. அதாவது 4ஆம் நூற்றாண்டு முடிவுல 389, இந்த 389 99 முடிவுல 4ஆம் நூற்றாண்டு 5ஆம் நூற்றாண்டுல ஆரம்பிக்குது என்னது? தொகுக்கப்பட்டதற்கான சேவை.
சுருக்கமாக உங்களுக்கே வழங்குறேன்னு சொன்னால் பெரியவைகளை சுருக்குறது, சின்னவைகளை பெருக்கிறது. ஒரு அறிவிப்பாளர் வரிசை தான், இதுக்கு வேற வேற என்ன அறிவிப்பாளர் வரிசைக்கு காட்டுறது. இமாம் புகாரி ஒரு வகையில் எடுத்திருந்தாருன்னா, இப்போ உதாரணமாக இமாம் புகாரியை பிரித்து தொகுப்பாங்க. இமாம் புகாரி ரசூலுல்லாஹ்வுக்கு இடையில 3 அறிவிப்பாளர் இருந்த ஹதீஸை தனியாக தொகுப்பாங்க, 4 இருந்ததை தனியாக தொகுப்பாங்க. இப்படி பிரிச்சு 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 பிரிக்கிற சேவை நடந்துச்சு. சுருக்கிறது, பெருக்கிறது, விரிக்கிறது, இப்படின்னு ஒரு தேவை நடந்துச்சு. அதில் ஒன்று தான் ஹாக்கிம். ஹாக்கிம் முஸ்தத்ரக்கல் ஹாக்கிம், முஸ்தத்ரக்கல் ஹாக்கிம். அவர் என்னத்துக்கு தொகுத்தாருன்னா, புகாரி முஸ்லிமுடைய நிபந்தனைக்கு உட்பட ஒரு செய்தி இருந்து அவங்க கொண்டு வராத செய்தியை இவர் தொகுத்தார். அவங்க கொண்டு வராத செய்தியெல்லாம் இதை தொகுத்தார். இது 5ஆம் நூற்றாண்டு முக்கியம் இல்லை. 5ஆம் நூற்றாண்டு காலம் ஏற்கனவே தொகுக்கப்பட்ட செய்திகளுக்கான சேவை என்னத்தை செய்யக்கூடாது, நாங்கள் மறந்துவிடக் கூடாது. சேவை தனியாக. இப்போ நான் இவ்வளோ நேரம் உங்கள்கிட்ட சொன்ன செய்திகள் என்ன, தொகுப்புகள், ஹதீஸ்களை தொகுப்புகள். அதே போல அந்த சேவைகளில் ஒன்று தான் எல்லாத்தையும் சேர்க்கிறது. எல்லா ஹதீஸையும் ஒரு மௌசுவா, ஒரு கலைக்களஞ்சியமாக தொகுப்போம்ன்றது, இப்படியான ஐடியாக்கள். அதே போல இந்த மாதிரியான சிந்தனைகள்லாம் வந்து சேவை களமாக மாறுது 5ஆம் நூற்றாண்டு. இப்போ உங்களுக்கு சின்ன ஓடுறா விளைவிக்கங்க, ஹதீஸ் தொகுப்புகள்ன்றது இன்றைக்கு ஒரு பரம்பலான நிலைமையில இருக்கு, பரவலான நிலைமையில் இருக்குது. ஆனால் 100க்கு 90% என்றதை விட 75% ஹதீஸ்கள் புகாரி, முஸ்லிம், திர்மிதி, நசாயி, இப்னு மாஜா, அபு தாவூத், அடுத்தா முஸ்னத் அஹ்மத், இதுக்குள்ள வந்தாச்சு. 100க்கு 75% ஹதீஸ். இதுல ஒரு 25% ஹதீஸ்கள் தான் மற்ற கிரந்தங்கள் என்ன செய்யுது, பரந்திக்குது. இந்த செய்திகளோட சேர்த்து மற்ற செய்திகளை பரந்திக்குது ஒரு 25% ஹதீஸ்கள். இதை விடாம என்ன செய்யறாங்கன்னா தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஹதீஸ் இருந்தாலும் பரவாயில்ல, இன்னும் தேடுறாங்கன்னா அறிவிப்பாளர் வரிசை எக்ஸ்ட்ரா கிடைச்சா நல்லவே. ஒரு எக்ஸ்ட்ரா எந்த அளவுக்கு தேடுறாங்கன்னு ஒரு உதாரணம் சொல்றேன். மன் கதப அலைய முத்தஅம்மிதன் ஃபல்யதபவ மகாதஹு மினன் நார். என் மீது யார் வேண்டுமென்று இட்டு கட்டுகிறார் அவர் தன் தங்குமிடத்தை நரகமாக்கி கொள்ளட்டும். அதுக்கு தேடி முடிச்சுக்கிறாங்க 76 அறிவிப்பாளர் வரிசை. எதுனா ரசூலுல்லாஹ்லிருந்து 70 சஹாபாக்கள் அறிவிச்சாங்க. அந்த ஹதீஸ் 70 சஹாபாக்கள் வந்து ஒவ்வொரு ரூட்டா போகுது. இந்த அறிவிப்பாளர் வரிசை தேடுற ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று ஹதீஸ் கலையில. அது பெருசா பெருசா நல்லது தானே. இந்த வகையில சுருங்க சுருங்க நல்லது, இங்கெல்லாம் அகல அகல நல்ல வணக்கம். உங்களுக்கு அது என்னது, ரசூலுல்லாஹ்வுக்கு எங்கட இடையில கெப் குறைய குறைய நல்லது. அதே நேரத்தில் இந்த வகையில அகல அகலவும் நல்லது. 1, 2, 3, 4 அறிவிப்பாளர் வரிசைக்குள்ள பலன் கூட தானே. அதனால நல்லது. இது இப்படின்ற ஒரு பகுதியில் செய்யறாங்க. அறிவிப்பாளர் வரிசை தேடுற இன்ட்ரெஸ்ட்டுகள் அந்த தொகுப்புகள் ஒரு பெரும் பகுதியில் செய்யறாங்க, ஈடுபட்டு கண்டே இருக்கிறாங்க. ஹதீஸ் கலை இதுக்கு இவ்வளோ அறிவிப்பாளர் வரிசை. உதாரணமா நீங்க கேட்குறீங்க இன்னமலாமாலு பின்னிய, இன்னமலாமாலு பின்னிய, அது நம்ம எல்லாரும் பாடமாகிற ஹதீஸ் புகாரிலே வருது. முதலாவது ஹதீஸ் சஹீஹ் புகாரி. அதை நபி ரசூலுல்லாஹ்வை அறிவிக்கிற ஒரே ஒரு ஆள் தான், உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அதாவது இங்கிருந்து வரண்டா யஹ்யா பின் சயீத் அல் அன்சாரி, முஹம்மது இப்னு இப்ராஹிம் அத்-தைமி, அல்கமத் இப்னு வக்காஸ் அல்-லைதி, உமர், அல்கமா, முஹம்மது இப்னு இப்ராஹிம், யஹ்யா பின் சயீத், இவ்வளவுதான். ஒரே ஒரு அறிவிப்பாளர் வரிசை. இந்த ஒரு அறிவிப்பாளர் வரிசையில இருந்து யஹ்யா பின் சயீத்ல இருந்து 100 பிரிஞ்சிச்சு. எப்படி பிரிஞ்சிட்டு 100 பிரிஞ்சு. புகாரியை பரட்டிங்கன்னா புகாரிலேயே ஒரு 8-10 பேர் அறிவிச்ச செய்தி வரும். அந்த கூட எனக்கு யஹ்யா பின் சயீத் சொன்னார், எனக்கு யஹ்யா பின் சயீத் சொன்னார், எனக்கு யஹ்யா பின். ஆனா யஹ்யா பின் சயீத் கூட ஒன்றுதான், இங்களால பிரிஞ்சிட்டு 100. அதை இமாம் இராக்கி சொல்றாரு 700க்கு மேல இருக்குது அப்படின்றது. இதுக்கு அங்களால பிரிஞ்சது என்ன பாடாய். அதனாலதான் அறிஞர்கள் ஒரு விஷயம் வச்சுக்கிறாங்க, ஒரு கிதாபுல ஒரு ஹதீஸை கண்டுட்டு அதுல லைவான அறிவிப்பாளர் இருந்தால் ஹதீஸ லைவ்னு சொல்லக்கூடாது. அது அறிவிப்பாளர் வரிசை லைவ் பண்ணிட்டு போங்க. ஏன்டா அதுக்கு இன்னொரு அறிவிப்பாளர் வரிசை என்ன செய்யலாம், இன்னொரு கிரந்தத்துல இருக்கலாம். அப்ப அறிவிப்பாளர் வரிசை லைவ் பண்றதுக்கும் ஹதீஸ் லைவ் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஏன்னா இன்னொரு இடத்துல இன்னொரு அறிவிப்பாளர் வரிசை வரலாம். அப்ப இது சுருக்கமாக நான் உங்கள்கிட்ட சொன்ன இந்த தொகுப்பு முறை, இன்ஷா அல்லாஹ் இன்னொரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சா இந்த தொகுப்பு முறையை எப்படி பாதுகாத்தாங்க, பாதுகாக்கிற செக்ஷன் பேசலையே நான் லைஃப் சையா, அதை பாதுகாக்கிறதுக்கு ஹதீஸ் கிரந்தங்கள் எப்படி தொகுக்கப்பட்டுச்சோ அந்த ஹதீஸ் கிரந்த ஹதீஸ்கள் அறிவித்த அறிவிப்பாளர்கள் தொகுப்பு இருக்கு. அது தொகுப்புற வரலாறு சம்பந்தமா இன்ஷா அல்லாஹ் தரம் பிரிச்ச சம்பந்தமா இன்னொரு டைம் ஒன்று கிடைச்சா விரிவாக இதை பார்த்த அளவுக்கு இது ஒரு பிரயோஜனமாகின்றது. இந்த விரிவான ஒரு சுருக்கமான ஒரு விளக்கமாக நாங்கள் இது சம்பந்தமா வரக்கூடிய நாட்களில் பார்ப்போம். அல்லாஹுவால ஒரு ஆலோசனை ஒன்று கேட்க சொன்னாங்க. அடுத்த புதன்கிழமை மாதம் லீவ் ஒன்று வரதால பொசல் ஒன்று வந்துட்டு, அதனால் அன்றைய அந்த கிளாஸை கொஞ்சம் முற்படுத்தி ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஐடியா 10 மணிலேருந்து 100 வரைக்கும் வைப்போமா அப்படின்னு சொல்லி ஒரு ஆலோசனை கேட்கணும்.
வரணும் காலை சாப்பாடு தின்னுட்டு நூறோட பேத்துரும் சரியா அப்படின்னு ஒரு ஆலோசனை வைக்க சொன்னாங்க. அதான் சரியா 10:30 மணிக்கு ஆரம்பிச்சு நூறோட பேத்துரும். என்ன அப்படி சந்தர்ப்பங்கள் இருக்கு, அதுல கஷ்டமான நேரமா சொன்னா நல்லா. நான் நினைக்கிறேன் இப்ப இத அடுத்த பகுதி அப்ப எடுக்க மாட்டேன். இந்த 2ஆம் பகுதியை, அதாவது அந்த அறிவிப்பாளர் வரிசை சம்பந்தமான இதுல நீ கட்டாயம் இதை ஒரு எடுத்து சீட் எடுத்து திருப்பி 2-3 முறை வச்சா நல்லா ஞாபகம் வந்து எங்களுக்கு லேச. நாங்க ஒரு ஹதீஸ் கிரதத்தோட கூட நாங்க நீ அறிஞர்களோட அந்த மொழிபெயர்ப்போட புலங்குகளே புகாரி முஸ்லீம் திரும்பி இப்படி புலங்குறதுனால எங்களுக்கு அது பிரயோஜனமா என்ன செய்யும் அமை. அது உங்களுக்கு அடே இதா சிஸ்டம்னு ஒரு படிப்பை தமிழால வர ஆரம்பிக்கிறதுனால இன்னும் பிரயோஜனமாயிருக்கு. நான் அறிவிப்பால் வரிசை எடுத்த இன்னொரு பிரயோஜனமாயிருக்கு. காரணம் என்னன்னா இப்ப தமிழால விதாய வன்னிகையா போட்டான் ஒரு பாகம், விதாய வன்னிகையோட வரலாற்று அதுவும் உங்களுக்கு வர ஆரம்பிச்சுன்னு சொன்னா கொஞ்சம் கொஞ்சமா தமிழ் மூலியமா இன்ஷா அல்லாஹ் ஆகலாம். சரியா? அதனால அந்த அடுத்த அந்த ஞாயிற்றுக்கிழமை நான் அந்த வகுப்பை வைக்கலாம்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் இதில் கலந்து கொண்டு எல்லாருமாக அந்த 10 மணி கலந்து கொண்டீங்கன்னா பிரயோஜனமாയിരിக்கும். 10 மணிக்கு வர்றது இந்த இன்ஷா அல்லாஹ் ஒருவரோட தொழில்விட்டு போகிற மாதிரி ஏற்பாடு செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் கலந்து கொண்டு அப்போ அதில் இன்ஷா அல்லாஹ் லைவ் செய்ய சம்பந்தமான சில கேள்விகளை, ஏன்னா எங்களோட மசாயல்கள் நிறைய லைவ் செய்ய சம்மந்தப்படுது. அதனால அது சம்பந்தமான சில கேள்விகளை நான் படிக்கலாம். எங்களோட சில உதாரணங்களே எடுத்து படிப்போம். ஏன்னா எங்களுக்குள்ளே கருத்து முரண்பாடு உள்ள விஷயங்கள் விரலாற்றுறது இருக்குது, நெஞ்சில் குறிக்கின்றது இருக்குது. இதுகள் அந்த உதாரணத்துக்கு தீர்வுகள்ல எப்படி அது ஹதீஸ் கலையோட வந்து பிரச்சனையாகுது என்ற செக்ஷனால நாங்கள் படிச்சுக்கலாம். படிச்சோம்னா அவர்கள் விளங்கினது தான் செய்யப்பட்ட முடிவு தான் நல்ல முடிவுன்னு வரும். உங்களுக்கு மசாயில்ல உங்களுக்கு என்ன நல்ல முடிவா இருந்து அக்கீதால இல்லை, மசாயில் விஷயத்தை உங்களுக்கு நல்ல முடிவா வழங்க அந்த ஹதீஸ் கலையை பார்த்த உடனே உங்களுக்கு விளங்கின மாதிரி நீங்க செய்யுங்கன்றதுதான் நல்லது. என் கருத்து எனக்கு சரி, அதை பிள்ளைன்னு நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்து உங்களுக்கு சரி, எடுத்த பிள்ளைன்னு நினைக்கிறீங்க. அவ்வளவுதான். இப்படித்தான் போகிறது நல்லதுன்றது. சில மசாயில்களை வச்சு ஒரு 5-6 மசாயில் எடுத்து இந்த ஹதீஸ் கலையோட சேர்த்து நான் விளங்கப்படுத்தேன். அப்ப சுருக்கமா ஹைராவும் அமையும். இதுல ஏதாவது கேள்விகள் இருந்தா புதன் வியாழன் வெள்ளி சனி இந்த ஞாயிறு 12ஆம் தேதியா 12ஆம் தேதி 13ஆம் தேதி 13ஆம் தேதி தான் வழி முடிய போறாங்க. 10 மணிக்கு ஷாப்பா 10 மணி 10 மணிக்கு 10:30 ஸ்டார்ட் பண்றோம். அப்ப நான் 9 வரைக்கும் வந்துருவேன். உங்களுக்கு தெரிஞ்சவங்க அந்த தலைப்பு கொஞ்சம் கூட்டி வந்தா நல்லா இருக்கும். இன்ஷா அல்லாஹ். ஏதாவது கேள்வி? முதல் வரிசையில சின்ன பிள்ளைகளை வந்து தொழுகை வரிசையில வைக்கலாம், வயசுக்கு வராத சின்ன பிள்ளை இப்படிதான். அதாவது முதல் சஃப் வந்து ஆர்வம் ஊட்டப்பட்டிருக்கு. சின்ன பிள்ளைகளை அதில் வைக்கலாமான்னு கேட்டா தொழுகைக்கு ஆர்வம் ஊட்டப்பட்டதுனால தான் பிள்ளைகளை பள்ளி கூட்டிட்டு வரும். அதே ஆர்வம் ஊட்டா முன்சப்புல நிற்கிறது. அது சின்ன பிள்ளைக்கு தான், பெரிய ஆட்களுக்கு தான். அதனால அதுல எந்த விதமான வித்தியாசம் செய்யப்படாது. அப்படி செய்யறதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க. என்னன்னா நபி அவர்கள் சொன்னார்கள், முன்சப்புல பெரியவர்களும் நடுவுல சிறுவர்களும் பின்னால பெண்களும் அப்படின்னு ஒரு செய்தி சொல்லுவாங்க. இன்னொரு செய்தி ஜன்னிபு சிபியானக்கும் அனில் மசாஜி, உங்களோட சின்ன பிள்ளைகளை பள்ளிகளை விட்டு தூரமாக்குங்க. ரெண்டும் லைவான ஹதீஸ். ரெண்டும் எல்லா அறிஞர்களால் பலகீனம் என்று சொல்லப்பட்ட ஹதீஸ். ஒரு கொள்கை சகோதரர்களால் மட்டுமல்ல, எல்லா கடந்த கால அறிஞர்களாலையும் பலகீனம் என்று சொல்லப்பட்ட செய்தி. இந்த 2 செய்தியை வச்சுக்கிட்டுதான் அவங்க சில பள்ளிகளை ஓடை போட்டிக்கிறாங்க. ஜன்னிபி சுபியானக்கும் அனில் மசாஜி, பள்ளிகளை விட்டு பிள்ளைகளை தூரமாக்குங்க. அதாவது ஹசன் ஹுசைனா உமாமான ரசூலா தூரமாக்கிக்கணும். ஆனா களத்தை வச்சுட்டுலாம் தொழுதாண்டு வருது. அப்ப தூரமாக்கிட்டு ஒரு செய்தி. நடுவுல பிள்ளைகள், முன்னுக்கு சப்ளை பெரியவர்கள், பின் சப்ளை யாரு இவங்க இருக்காங்க. அப்படின்னு வச்சுக்கிறாங்க. இதுல வந்து பல வகையில பிள்ளை ஒன்று. ரசூலுல்லாஹ் காலத்துல அம்ரியட்ட நபித்தோழர் தொழுவிச்சார். அவருக்கு 9 வயசு 8 வயசு சின்ன வயசு. அப்ப சின்ன வயசா தொழுவிச்சா அவர் இமாமாவை பேத்திக்க முன்சப்ப விட்டு அதையும் தாண்டிட்டார். அதையும் தாண்டி போய் தொழுவிச்சாரு வருது. அப்ப தடையண்டா அது பெரிய தடையா இருந்திக்கணும். அப்ப இது ஒரு பெரிய பிள்ளை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒன்று சொன்னாங்க, எனக்கு நெருக்கமா படிச்சவங்க மார்க்கத்துல நில்லுங்க. நிக்காட்டி அவங்களோட பிள்ளை என்ன செய்யறது தெரியுமா? புள்ளால முன்சப்புல வந்து குந்திடுவான். குந்தினோடனே கட்டேசி சரியா அழிக்காம செல்லக்கிட்டாலும் பின்னாலேயும் வந்து அப்படின்றது பின்னுக்கு ஆக்கிறவனே அவனை நம்ம தப்பான இடத்துக்கு வந்துட்டோம் போல அப்படின்னு சொல்லி ஒரே ஓட்டம். பின்ன அவன் 2வது உள்ள என்ன செய்வான்? பின்ன அப்படின்னு அவன் 3ஆவது சப்பு போவான், பின்ன போவான். ஒரு 10 சப்பு இருந்தா அடிபட்டு 10ஆவது சப்புல போய் நிற்பான். அவன் பாவன் அவனுக்கு ஒரு குரூப் போட்டு பின்னாலே விரட்டுற குரூப் எல்லாம். ஆனா அதை குரூப் எல்லாம் உண்டு சேர்ந்துக்கிட்டு சிரிப்பு பின்னாலே சின்னவனால் தானே அவள் தௌஹீத் பள்ளியில மட்டும்தான் அந்த முறையை காணுவீங்க. இந்த இடையில வச்சு விடுறது
அதுக்கு விளங்கிட்டா அப்படி இடையில வைப்பான். பின்னுக்கு வரவங்க சில வேலை இடையில வைப்பான். முன்சப்பட விரட்டி விட்டுரும். இவங்க வரது கடைசிக்கு தான் வந்துட்டு பின்னால விரட்டுற. இதனால அவன் முடிவெடுக்கிறான் இது கூட முன்சப்பு போகக்கூடாது. 5 தினம் விரட்டினா முன்சப்பு கூட கடைசி ஸ்டெப்ல விளையாடினோடனே சைத்தானு விளையாடி போனான் பள்ளிக்கே போகக்கூடாது போனாச்சு. அதுக்கப்புறம் 15 வயசானவரும் பள்ளிக்கு வாரானும் இல்லை. எப்படி வருவான் அவன் பள்ளிக்கு? அவன் தான் முன்சப்படி அடிச்சே விரட்டிட்டு சரியா அவனுக்கு புள்ளேட்டா விளையாடு. எந்த கண் முன்னால் நடந்த ஒரு சமூகம் ஒரு பள்ளியில ஒரு புள்ள 2 பேரும் விளையாடி கடிக்கிறான். சுப்ஹானல்லாஹ் சலாம் கொடுத்தோடனே அந்த முஅத்தின் ஒரு சவுண்ட் ஒன்று போட்டார். அந்த புள்ளையோட நெஞ்சு வெடிச்சிடும். சின்ன பிள்ளைக்கு பெரியவத்த சத்தம் போட்டா பயம் கூட வருமே. சத்தம் போட்டா பயத்தை 2 ஆள ஆரம்பிச்சுட்டான். பள்ளியில சத்தம் போட்டோம் அவங்க சத்தம் இவரு சத்தம் ஆரம்பிச்சா இவருக்கு தான் பாவம். அந்த புள்ள சத்தம் போட்டா பாவம் இருக்காது. இவர் போட்டு சவுண்ட் புள்ள அழ ஆரம்பிச்சு நட்டுங்க ஆரம்பிச்சு. நீங்க நினைக்கிறீங்க அந்த புள்ளையோட பதிவு இதுக்கு கூட எந்த சைக்காலஜிஸ்டாலே மாத்திர மாட்டேன். 40 வயசானாலும் மாத்திரா அப்படி ஒரு பதிவு ஒன்று பதிஞ்சிக்கும். இப்படி ஒரு மோடத்தனமா என்ன செய்யறாங்க பள்ளியில புள்ளை விட்டு தூரமாக்குற தக்குவாதாரிகள் அவங்க. முதலாவது பின்னுக்காக அந்த குரூப் தான் தாடியெல்லாம் சேப்பா வலிச்சுட்டு சிகரெட் அடிச்சுட்டு முன்சப்ல வந்துட்டீங்கிறான். அந்த குரூப் தான் இவனுக்கு சிகரெட்டும் இல்லை ஒண்ணும் இல்லை வணக்கா அவன் தொழணும்னு வார. அதனால இது நாங்க என்ன செய்யறோம்டா ஏன்மடா எங்களுக்கு கிடைச்சா எங்கள வழிகளை போடணும். சின்ன புள்ளைல முன்னுக்கு வைக்கிற சம்பந்தமான அதிதிகளை ரசூல்லாங்க முன்னிறுத்தின சம்பந்தமான செய்திகள் அவளுக்கு புள்ளைகளுக்கு ஆர்வம் விட்டோம். ஆர்வம் விட்டு ரசூலா வச்சுக்கிட்டு தொழுதாங்க. மிம்பரை ரசூலாங்க பயான் பண்ணிட்டுக்கிறான். புள்ள வருது ரசூலா நின்று இறங்கி புள்ளைய கையில தூக்கி மடியில வச்சுக்கன்னு சொல்றாங்க. அல்லாஹ் தாலா உண்மையை உரைச்சிட்டான். உங்களது சொத்துக்களும் உங்களது பிள்ளைகளும் உங்களுக்கு சோதனை தானண்டு. இவங்க பிள்ளைகளை கண்டோடனே என் மனசு பொறுக்கல. அது இயல்பு. ஒருத்தன் தொழுவிட்டிக்கிற பிள்ளைய கண்டா மனசு என்ன செய்யும்? அதுல ஒரு இன்பமா தான் இருக்கும்னு சொல்றது. இது பிள்ளை எங்களோட பிள்ளைகள் எங்களோட இருக்கிறோம். எப்படி விரும்பணும் தெரியுமா? நாங்க தஹஜ்ஜத் தொழுதுட்டு இருக்க கூட எங்களோட பிள்ளைகளை எங்களோட காலில் சுருண்டு படுக்கிறத நாங்க விரும்பணும். அப்பதான் அந்த நல்ல பதிவு அந்த பிள்ளைக்கு உண்டா. இது புள்ள படுத்துனா சலாம் கொடுத்து வைப்போட பிரச்சனை. புள்ளை ஒழுங்கா பார்க்கறதே தொழுதுட்டு கூட செய்தா மாதிரி வந்து உந்துறாங்க. சுருக்கம் அல்லாஹ் அறிவிப்பாளர் வாசல் லைவ் சொல்றானே அந்த ஹதீஸ் எடுத்து அமல்படுத்தலாம். அறிவிப்பாளர் வாசல் லைவ் என்ற அர்த்தம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தப்பட்ட செய்தியா இல்லையான்னு உறுதிப்படுத்தப்படலைன்னு அர்த்தம். உறுதிப்படுத்தப்படாத எதையும் நாங்க பின்பற்ற கூடாது. ஏன்னா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க யூகங்களை பின்பற்றுவதா உலகத்திலே மிகப்பெரிய பொய். அதான் அப்படிதான் லைவே முழுவே சரியா வழங்கும். சார் நான் வழங்கப்படுத்துறேன். லைவ்ன்றது உறுதிப்படுத்தப்படலை. அதாவது உறுதிப்படுத்த வேற வழி இல்லை. இது ரசூலுல்லாஹோட செய்தியான்னு உறுதிப்படுத்த வழி இல்லை. அப்ப சிலவங்க ரசூலுல்லாஹோட செய்தியாகவும் இருக்கலாமா? அப்படி இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஆனா ஒரு விஷயத்தை நாங்க வழங்கணும். அல்லாஹ் இந்த மார்க்கத்தை பாதுகாப்பான். எங்கட வேலையை மட்டும் தான் நாங்க செய்யணும். வணக்கானே உறுதிப்படுத்தப்படாத செய்தியை பின்பற்றக்கூடாது. அதை நாங்க விட்டுறோம். ஒன்று இட்டு கட்டப்பட்டது என்ன தெரியுமா? கன்ஃபார்மா ரசூலுல்லாஹ்னு சொல்லல, கன்ஃபார்மா ரசூலுல்லாஹ்னு செய்யல. அதான் இட்டு கட்டப்பட்ட. அதான் சின்ன டிஃபரன்ஸ். அதெல்லாம் வந்துச்சு அப்படியே. அதான் இப்ப சொன்ன மாதிரி தான் வந்துச்சு. நான் சொன்னேன் அதெல்லாம் பாதுகாத்து அதெல்லாம் விட்டு போட்டு இல்ல அப்படி இல்லை. எல்லாத்தையும் பாதுகாக்கணும் சட்டப்படி. அதை நான் சொன்னேன். இமாம் அபூ ஹனீஃபா லைவ் ஆனவர் தான். அவர் பொய் சொல்ல மாட்டார். விளங்குதா? அப்ப அதான் உறுதிப்படுத்தப்படலை. அந்த செய்தி பதிவு செஞ்சிருக்கும். ஆனா இமாம் அபூ ஹனீஃபா எவர்கிட்ட கேட்டாரோ அவர்கிட்ட இருந்தே அபூ ஹனீஃபா போல ஒரு பலகீனமானவர் கேட்டிருப்பாரு. இந்த ரெண்டு செய்தியை நீங்க பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருந்தா அபூ ஹனீஃபா பிழை விடலைன்னு விளக்கு. அபூ ஹனீஃபாட ஹதீஸை நாங்க ஒதுக்கின காரணம் என்ன? அவர் மனநத்துல பிழை விட்டு ஹதீஸை மாத்திக்கலாம், மனநத்தின் கரம் மாத்திக்கலாம், வசனம் குழம்பிக்கும், உறுதிப்படுத்த வழி இல்லை. இதே ஹதீஸ் அபூ ஹனீஃபா ரேஞ்சிலேயே பலகீனமான உலால் இன்னொரு ஆள் அறிவிக்கிறார். வேறொரு கருத்தை பார்க்கிறோம். அபூ ஹனீஃபா எப்படி வார்த்தையை சொல்லிக்கிறாரோ அப்படியே இவரும் சொல்லியிருந்தா என்ன வழங்குது? ரெண்டு பேரும் பிழை விடல, சரியான வார்த்தையை சொல்லிக்கிறார். ஹதீஸ் சரியா, அதுதான் ஹசன் அனுபவம். மனைதா ஹதீஸ் ஒரு தரத்துக்கு நிற்கும். அதனாலதான் லைவான ஹதீஸையும் தொகுத்தான். இப்போ உதாரணமா எவர் என் மீது வேண்டுமென்று இட்டு கட்டுகிறாரோ அவர் என்னது நபி அந்த நரகத்தை தங்கப்படத்தை ஆக்கி கொள்ளட்டும். இத சில அறிஞர்களுக்கு கிடைச்சிக்குது பொய்யான வழி, பொய்யர்கள் மூலம். இதே செய்தி கிடைச்சிக்குது பொய்யர்கள் அறிவிச்சுக்கிறாங்க. பச்சை பொய்யர்கள் நிரூபிக்கப்பட்டவர்கள் நபி அவர்கள் சொன்னார்கள் என் மீது யார் வேண்டாம் அவர் கட்டாயம் சொல்லுவாங்க. அந்த குரூப் பொய் சொல்ற குரூப் இந்த ஹதீஸை கட்டாயம் சொல்லுவாங்க. ஏன்? அப்பதான் அவங்க சேஃப்டியா நாங்களாம் போய் சொல்ல வேண்டும். அதனால நிறைய பொய்யர்கள் இந்த ஹதீஸை அறிவிச்சுக்கிறாங்க. நபியர்கள் மீது எவர் வேண்டும் இட்டு கட்டுகிறாரோ தான் தங்குமிடத்தை நரகமாக்கி கொள்ளட்டும். இப்ப அந்த அறிஞர் பொய்யர் சொல்லுகிறார் இடத்துக்காக அறிவிக்காம விட்டாருன்னு சொன்னா செய்தி பொய்யாயிருமா? நல்லவர்கள் வழியாம அந்த செய்தி என்ன செய்து கிடைச்சிக்குது. அதனால அவங்க அதெல்லாம் பார்க்கல. ஆரம்ப காலத்தில் உள்ளவங்க நல்லதையும் தொகுத்தாங்க, ஆனா உண்டை செஞ்சுட்டான்.
உங்களுக்கு வெரிஃபை பண்ற மாதிரி அறிவிப்பாளர் வரிசை கையில் வந்துட்டு போயிட்டான், மெசேஜை கொடுத்துட்டு போயிருந்தேன். இப்போ நான் இன்றைக்கே நாங்கள் செய்கிறோம், அவர் மௌத்தாயிட்டாண்டி இவர் சொன்னாரே அப்பான்னு சொல்லி. உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது, அவர் சொன்னது, நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னுவார். அவர் என்னது அறிவிப்பாளர் வரிசை சொன்னாங்க, நீங்கள் தான் போய் அறிவிப்பாளர் வரிசை சொல்லாடி நான் தான் போய் வணங்கிட்டா. அவரை தலையில போட்டு எத்தனை செய்தி விட்டுட்டு போறோம் நாங்க. அவர் சொன்னதை நான் சொன்னேன், எனக்கு தெரியாது. அப்படி எத்தனை மெசேஜ் சொல்றது தானே, இதை அவங்க செஞ்சுட்டாங்க. அந்த மெசேஜை விட இந்த மெசேஜ் எவ்வளவு முக்கியம், ரசூலுல்லாஹ் பத்தி செய்தி தானே. அதனால எல்லாத்தையும் தொகுத்துட்டு போனாங்க. இமாம் புகாரியை பாராட்டின காரணம் பிரிச்சது. அவசரமான டிசிஷன் எடுக்கிறதுக்கு அந்த அதிச பார்த்து இருக்கிறது. இப்படிதான் விஷயம். அவசரம்ன்றது அவங்களோட பொறுத்து, சரியா? உண்மையா அந்த மார்க்கெட்ல இருக்கிறவங்க நிச்சயமா அவசரம் மிக்க. இது ஆய்வு செய்யணும் பண்றவங்க. பிசினஸுக்கு போற வழியில 2 ஹதீஸை பார்க்க வேண்டிய அவசரம் கூட தான். இல்ல நான் சொல்றேன்டா, இப்படி வளங்கல ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷலான ஆக்களிக்க தான் செய்வாங்க. எல்லாரும் எல்லா துறையிலும் ஸ்பெஷல் ஆகலாம். அந்த துறையில உள்ளவங்களுக்கு அது அவசரம் இல்லை. நீங்க என்ன இப்போ உதாரணமா ஷேக் நாசருதீன் அல்பானி ஒரு ஹதீஸை லைவ் பண்ணி முடிவெடுக்கிறதுக்கு அவர் ஒரு கிழமை போய்க்குது, சில ஹதீஸ்கள்ல 1 மாசம் போய்க்குது. ஆனா அவருக்கு அது ஒரு பெரிய சப்ஜெக்டாவே படல. எங்களுக்கு இப்படி நினைக்க கூட பாரமாயிருக்கு, அவ்வளவு டைம் போனா இது அப்ப இப்படி அப்படியான ஒரு பாரம்பரியம் உண்டாகும். அவருக்கே அது ஆறுதலா இருந்துச்சுன்னு சொன்னா அவர் அந்த துறையில உள்ளவர்ன்றதுனால அதை தொகுத்து எங்களுக்கு முன்வைக்க கூட நாங்கள் ஒரு அவர்லாம் வாசிச்சிருக்கோம். இப்போ நிறைய இலங்கையில பேசுற நிறைய உலமாக்கள் இந்த ஹதீஸ் லைவ் செய்யன்றோம். 100% ஒரு ஆளுடைய ஆய்வு தொகுத்து ஒப்பிட்டு பார்த்து முடிவெடுத்தது தான். தனியா நாங்களும் ஆய்வு செய்யறோம்னா ஒவ்வொரு ஹதீஸுக்கும் ஒவ்வொரு மாசம், அப்போ ஒரு பயான் தான் மாசத்துக்கு செய்யணும். எப்படி செய்யணும்? ஒரு பயான். அதான் நிறைய ஹதீஸ் கடை அறிஞர்கள் நிறைய பயான் செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த என்னது அல்பானி சொல்லுவாரு, என்னது இந்த ரிமண்ட்ல போட்டாங்க, சரி அதனால எனக்கு மிச்ச சந்தர்ப்பமா போச்சு, என்னது பயானுக்கு ரெடி ஆக வேண்டிய அவசியம் இல்லை போச்சுன்னு. ஏன் சொன்னா அவருக்கு அதுல இது நிப்பட்டது அவருக்கு ஒரு நிம்மதி இந்த ஹதீஸை தொகுக்கிறது. அதனால அவசரம் என்றது நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது அவரவர்களை பொறுத்து. இப்ப ஒருத்தருக்கு நீங்க அவசரமா முடிவு எடுக்கணும். அவர் என்ன செய்யணும்? இவங்க அவசரம் இல்லாம ஆய்வு செஞ்சாங்களோ அவங்கள்ட்ட போய் கேட்டாரு, அழகான முடிவுன்னு கிடைக்கும். எல்லாரோட முடிவு இன்னொரு ஆள தங்கி தான் பாக்கணும். என்னதான் தமிழ்ல புகாரி முஸ்லீம் வந்துட்டு வைங்களேன், நீங்க யாரை நம்ப வேண்டிக்கு, தக்லீத் பண்ண வேண்டிக்கு, மொழிபெயர்ப்பாளரை தக்லீத் பண்ண வேண்டிக்குது இல்லாம ஏறுமா? மொழிபெயர்ப்பாளரை தக்லீத் பண்ணதாகி தக்லீதுன்னு கொஞ்சம் தப்பனா 2 பேரோட மொழிபெயர்ப்பை வச்சுக்கணும். யார இக்பால் மதுரையோட மொழிபெயர்ப்பையும் இந்த நெட்ல தான் இக்பால் மதுரை நெட்ல மட்டும் தான் நினைக்குது, பிரிண்ட்ல இல்ல. இக்பால் மதுரையோட சைல் புகாரி மொழிபெயர்ப்பு நெட்ல தான் நினைக்குது. அதே இந்த புகாரி அப்போ கொஞ்சம் விளங்கும். ரைட், இதுல கொஞ்சம் பிழைக்குது. 9 தர்ஜுமா இருக்கிறதுனால கொஞ்சம் தக்லீது குறையும். ஒண்டிந்தா தக்லீது தான், ஒண்டிந்தா தக்லீதா, 9 தான் தக்லீது குறையும். ஒப்பிட்டு பார்த்து முடிவுக்கு வரலாம், ஒப்பிட்டு பார்த்து முடிவுக்கு வரலாம். ஆனா எதுக்கும் ஒரு முடிவு வரணும். இந்த உலகத்துல பொறுமைக்கணும். என்ன செய்யணும்? ஒரு அதான் அரபுல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மன் தஅஜ்ஜல பி அவானிஹி ஊகிப பி ஹிர்மானிஹி. காலத்துக்கு முந்தி அவசரப்பட்டா அது இல்லாம போயிட மாட்டேங்குது. காலத்துக்கு முந்தி அவசரப்பட்டா அது இல்லாம போயிடும். அதனால அவசரப்படாம ஆய்வு செஞ்சவங்கள்ட்ட தேடி கேட்டு நம்ம ஒரு முடிவுக்கு வரையணும். ஆனா 25% கருத்து முரண்பாடு மறுமை நாள் வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்கும். அல்லாஹ் இருக்கா இல்ல இடத்துல உலகத்தை கருத்து முரண்பாடு இருக்குது. அதுல நீங்க சொன்னீங்க அல்பானி ஷேக் அல்பானிய ஜெயில போட்டது அது நீங்க சும்மா சொன்னீங்க, இல்ல உண்மையா சிறைச்சாலையில 8 மாசம் இருந்தார். அது எந்த ஊர்ல? அதாவது டெமஸ்கஸ்ல சிறைச்சாலையில் இருந்தாரு. தற்கொலை தாக்குதல் அவருக்கு நடந்துக்குது. கார் பம்ஸ் எல்லாம் வச்சுக்கிறாங்க, நாடை விட்டு கடத்திக்கிறாங்க. எவ்வளவு வேலை நடந்தது. எல்பேனியால பிறந்தார், யூரோப்ல எல்பேனியால பிறந்தாரு. அப்படி போய் அங்கே வளர்ந்து படிச்சு பிடிச்சுக்கொள்ளுமா? அப்ப இன்ஷா அல்லாஹ் 10 மணிக்கு சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக